அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு இது படைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை நீச்சமும் உச்சமும் நிறைந்த ஒரு தருணமாக தான் இவை அமைஞ்சிருக்குது. அந்த வகை கும்பராசியில் பிறந்தவர்களின் ஆண் பெண் குழந்தைகள் முதலாளி தொழிலாளி என அனைவருடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன, பொது பலன்கள் என்ன என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கும்பராசி என்பது 11வது ராசியாகும். அவிட்டம் 3 4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் மெலிந்த திரேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள். கல்வியில் சிறந்தும் ஆச்சரியமாக அனுஷ்டானங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடு சிறந்தும் இருப்பார்கள். எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது என்பது கடினம். சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம். அடிக்கடி இழிவாக பேசி பரிகாசம் செய்து வருவார்கள். தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக் கொள்வார்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மெலிந்த திரேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள். கல்வியில் சிறந்தும் ஆச்சார அனுஷ்டாங்கங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள். எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது கடினம். சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம். அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவார்கள். தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக் கொள்வார்கள். குடும்ப ரகசிய கும்பராசிக்காரர்கள் மற்றவர்கள் செய்த உபகாரங்களை மறந்து விடுவார்கள். பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்பவர்கள். அதே போல் பிறர் நன்றாக வாழ்வதை கண்டு பொறுக்க மாட்டார்கள். குடும்ப ராசியில் பிறந்தவர்கள் பெண்களின் நட்பை எளிதில் பெற்று விடுவார்கள். கிரகங்களின் பலத்துடன் பிறக்கும் கும்பராசிக்காரர்கள் 80 வயதுக்கு மேலும் இருப்பார்கள். அதே போல பொதுவில் அமைதியாக இருக்கும் இவர்கள் பொது கருத்துக்களை மறுப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அப்படி செய்வதில் மரபு முறைகளை பின்பற்றுகிறவர்களை நாம் அதிர்ச்சி அடைய செய்வார்கள். பொதுவாக மென்மையாக பேசும் இவர்கள் சில நேரங்களில் நம்மால் கற்பனை செய்ய இயலாத அளவுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய வல்லவர்கள். பொது இடங்களில் மற்றவர்களைப் போல் இல்லாமல் இயல்பு மாறாக உடையணியும் சுபாவம் உள்ளவர்கள். அதே போல் காற்றின் அதிபதியான இவர்கள் எல்லோரிடமும் நண்பர்களாக இருக்கும் பழக்கமுள்ளவர்கள். அதே போல இவர்கள் எதையும் ஆராயும் பழக்கம் உள்ளவர்கள். உங்களையும் ஆராய்ந்துதான் பின்னர் உங்களுடன் கூட அதிக ஆர்வத்தோடு தம் ஆராய்ச்சி உணர்வுகளை கார்வாட்டுவார்கள். கனவு நிறைந்த எதையும் தீர்க்கமாக பார்க்காத நிலையற்ற பார்வையோடு இருக்கும் வசீகரமான கண்களை கொண்டவர்கள். சற்று நடுத்தரமான உயரமான உடல்வாகு கொண்டவர்கள். ரோமானியர்களை போல செதுக்கிய அங்க அமைப்புகளை கொண்டவர்கள். பெண்களை போன்று அகன்ற இடுப்பு பகுதி கொண்ட ஆண்களும் ஆண்களை போன்ற அகன்ற மார்பு பகுதியை கொண்ட பெண்களும் இந்த ராசியில் அதிகம் சுதந்திரமாக இருக்க பிரியப்படுபவர்கள். இவர்கள் சற்று சங்கடப்படும்படியான வார்த்தைகளை கூறுபவர்களாக இருந்தாலும் கனிவும் அமைதியும் மென்மையும் உடையவர்களாக இருப்பார்கள். அதே போல் தனிமையை விரும்புவார்கள். பழமையான எதையும் எதிர்பார்ப்பவர்கள். புரட்சிகரமான செயல்கள் தான் நல்ல மாற்றத்தை தரும் என்று கூறக்கூடியவர்கள். நேரடியான கேள்விகளை தொந்தரவு செய்யும் இவர்கள் சில நேரங்களில் இங்கிதம் தெரியாமலும் பேசுவார்கள். மற்றவர்கள் இதயத்தில் உள்ள ரகசியங்களை கிரகித்து விடுவார்கள். அதே போல இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகளின் பொதுவான குணாதிசயம் என்ன என்று பார்க்கும்போது இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் எளிதில் பாதிப்படையக்கூடிய பிடிவாதமான சுதந்திரம் விரும்பும் மின்சாரம் போன்றவர்கள். இவர்களுடைய சிந்தனைகள் அதிக அலைநீளம் வாய்ந்த ரேடியோ கதிர் போன்று உடையது என்று பெற்றோர் குழப்பம் அடையும் அளவிற்கு நிலைமை இருக்குங்க. பெரிய சமுதாய பொறுப்புகள் அல்லது மிக சாதாரண பொறுப்புகள் என்று எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கூடக்கூடியவர்கள். இவர்களுக்கு பொறுப்புணர்வு வரும் வரை இவ்வயதில் எதிர்மறை போக்கை தான் கடைபிடிப்பார்கள். எனவே இவர் தன்னை உணர வகை செய்யும் சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும். அமைதியும் இனிமையும் கொண்ட இவருடைய தோற்றம் திடீரென்று தலைகீழாய் போகவும் செய்யும். காற்று விமானம் போன்றவற்றை இந்த ராசி ஆட்சி செய்யும். எனினும் விமானம் மின்சாரம் போன்றவற்றை கண்ட பயம் இருக்கும். அதே போல் இக்குழந்தைகளை வளர்ப்பதும் கல்வி தருவது பெரும் பொறுப்பு. நண்பர்களுக்கு உதவுவதில் விருப்பமுடையவர்கள். தனது குறிக்கோள்களை அடைய பிடிவாதமாக இருப்பார்கள். அதாவது சமுதாயத்தில் பெரிய பொறுப்புகள், விஞ்ஞானிகள், அறுவை சிகிச்சை நிபுணர், பெரிய கலைஞர்கள் போன்று
எதிலும் தரமான நிலைமையை அடையவே முயல்வார்கள். இந்த குழந்தைகள் மழை பெய்யும் போது அதில் நனையவே விரும்புவார்கள். இவருடைய ஆராய்ச்சி மனப்பான்மை ஏதாவது ஒரு வெற்றிகரமான முடிவை தரும் என்பது நிச்சயம். பொதுவாக இவர்கள் பிறக்கும் போதே நடுவயதிற்குரிய முதிர்ச்சியோடு இருப்பார்கள். ஏதாவது சிந்தனை இருப்பதால் செய்ய வேண்டியதை மறுத்து ஆசிரியர்களுடன் திட்டு வாங்குதல், அடிபட்டு கொள்ளுதல் அதேபோல் ஆகியவை இயல்பாக இருக்கும். நல்ல அறிவு கூர்மையுடன் என்று பொறுப்பில்லாதவர்கள் என்றும் இரு வேறுபட்ட கருத்துக்கள் பள்ளியிலிருந்து வரும்போது பெற்றோர்கள் குழம்பி போக நேரிடும். உடற்பயிற்சி உடல் உழைப்பு இவற்றை தவறவிட்டால் தேவையற்ற பகல் கனவு காணும் சுபாவம் இருக்கும் வந்துவிடும். அதேபோல் மனம் அதிவேக வேலையை செய்யும், ஆனால் அந்த அளவிற்கு உடல் வேகம் இருக்காது. அதே போல இந்த கும்பராசியில் பிறந்த ஆண்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ராசிக்கு இலக்கணம் என்றால் அது கும்பராசிக்காரர்கள் தான் இதற்கு பொருத்தமானவர். மற்றவர்கள் உண்மையான உணர்வுகளை வெளியிட மாட்டார்கள். இவர் குழுவாக வேலை செய்வதை விரும்புவார்கள். அதே போல இத்தருணங்கள்ல மனிதர்களிடம் இவர் காட்டும் அன்பு பொதுவானது. உயர்ந்த கொள்கைக்கு அவர் உடனடியாக பதிலளிப்பார். மற்றும் பிரச்சனைகள் எதிர்பார்த்த நிலைகளில் நிறைந்த இவர் வாழ்க்கை எனினும் நல்ல அனுபவமான மன நிலையை தான் கொண்டிருப்பார். எந்த புதிரையும் விடுவிக்கும் வரை ஓய மாட்டார்கள். அதே போல் மிகவும் நல்ல தன்மையோடும் அமைதியாகவும் இருக்கும். இவர் தான் மாற்றவர்களால் சுரண்டப்படுகிறோம் என்று எண்ணினால் யாரும் எதிர்பாராத அளவுக்கு எதிர்பாராத செயலிலும் இறங்குவார் என கூறப்படுகிறது. அதே போல இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல காதலில் நம்பிக்கை உரியவராக இருந்தாலும் அதிகமான ஒட்டுதல் இல்லாமல் இருக்கும். உணர்வுகள்ல வெளிப்பாடு குறைவாக இருப்பதும் இவரிடம் பெரிதாக காணப்படுகிறது. உலக விஷயங்களில் இவர்களுக்கு உள்ள ஆர்வத்தை புரிந்து கொண்ட பிறகுதான் இவருடன் நல்ல ஒரு மதியான ஆனால் யாருக்கும் இல்லாத என்ற தன்மை உடையவர் ஆவர். அதே போல் பணம் இருப்பவருக்கு பெரியதல்ல, ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு திறமைக்காக சமுதாயத்தில் மதிப்பிடப்படுகிறீர்கள் என்பதை பெரிதாக எடுத்து செல்லக்கூடியவர்கள். அதே போல் தனது இதை வைத்து இருப்பார்கள். அதே சமயம் உங்களுடைய தனித்துவத்திற்கும் நல்ல மதிப்பளிப்பார்கள். உங்களிடம் மட்டுமே தன்னை கட்டி போடுவதில் விருப்பமில்லாதவர். ஆராய்ச்சி செய்வதற்கும் சோதனை செய்வதற்கும் மிகுந்த மனித குலத்திற்காக நேரத்தை செலவிட அவருக்கு விருப்பம் இல்லை. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் மிகவும் அவசியம். அரசியல், ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறைகளில் இருந்தால் இவர் நமக்கு பேருதவியாக இருப்பார்கள். அதே போல் சமுதாயத்தில் எல்லா தட்டு மக்களோடும் மிகச்சிறந்த முறையில் உறவை ஏற்படுத்திக் கொள்வதில் இயல்பான திறமை உடையவர்கள் என கூறப்படுகிறது. அதே போல பொதுவாக யாரையும் சந்தேகப்பட மாட்டார். நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்தால் மனமுடைந்து போவார்கள். அதே போல் தன்னுடைய முதல் காதல் அனுபவத்தை வாழ்நாள் முழுக்க மனதில் வைத்திருப்பவர் கிருஷ்ணா. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய தோற்றம் நமக்கு புரிதலாக இருக்கும். இவருடைய உடையணிய முறை நமக்கு ஆச்சரியத்திற்குள் உள்ளாக்கும். அதே போல மரபுகளுக்கு எதிரான உடை நடவடிக்கை இருக்காது. அதே போல இந்த கும்பராசியை சேர்ந்த முதலாளிகளின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசியில் முதலாளிகள் அரிதாகத்தான் இருப்பார்கள். முடிவு எடுப்பதை விரும்புவார்கள். கட்டளையிடுவதை சங்கடமாக கருதுவார்கள். அதே போல அதிகாரிகள் நிலை கூட்டம் நடத்துவதை திறனடிக்கும் வேலை என கூறுகிறதுங்க. சிறப்பாகவும் செய்ய முடியாத மறதி நிலையற்ற எண்ணங்களை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும். அதே போல தருணங்களில் உணர்வால் செயல்களை சிறப்பாக செய்துவிடும் திறன் கொண்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது. நிறுவனத்தில் கீழ்பட்ட பணியாளர்களுக்கு முதல் மேல்நிலை அதிகாரிகள் வரை அனைவரும் தேவை. நட்பின் பிடியில் வைத்திருக்கும் வல்லமை உண்டு. சில நேரங்களில் நமக்கு சம்பந்தப்படவில்லாத வேலையை செய்யும்படி வற்புறுத்துவதற்கு இவை ஒன்றும் ஹோட்டல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டுங்க. அதே போல் சிறு வீடுகளிலும் தனிச்சுவைகளிலும் கூடு கட்டிதான் வாழ்நாளை கழிக்க வேண்டியிருக்கும். மற்றவர்களுக்காக அதிகம் உழைப்பார்கள், ஆனால் தனக்கென எவ்விதமும் செய்ய மாட்டார்கள்.